Boss Kevin. ஹோலா மக்கள்ஸ் ஓகே சில பேர் கேட்டிருந்தாங்க என்ன பிஸ்னஸ் இந்த காலகட்டத்துக்கு செஞ்சால் நல்லா வரும் சிக்காப்பா வந்து முன்னேறிடலாம் அப்படின்ட்டு. பட் இது வந்து எப்பவுமே என்னோடய ஒப்பீனியன் இதுதான். என்னென்னா என்ன பிஸ்னஸாக இருந்தாலும் சாப்பாடு பிஸ்னஸா இல்லை மோட்டோ விற்கிறீங்களோ, எக்ஸசரியோ, இல்லை நகை விற்கிறீங்களோ, இல்லை சயோர் விற்கிறீங்களோ, குவே சுட்டு விற்கிறீங்களோ, எல்லாமே ஜோக்கான பிஸ்னஸ் தான். ஆனால் அந்த எஃபர்ட் ஓகே எவ்வளோ எஃபர்ட் நீங்கள் போட போகிறீங்கட்டு. இப்போ ரொம்ப பேருக்கு என்னென்னா பிஸ்னஸ் நான் செய்யணும், காசு ஆட்டோமேட்டிக்காக வரும், ஆனால் நான் வந்து ஒரு ஹவர் கூட நான் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன் ஒரு நாளைக்கு அந்த பிஸ்னஸ்க்கு. அது ஃப்ரீயாக காசு வந்துக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் கதையே இல்லைங்க. ஓகே வேலை செய்கிறதோட பிஸ்னஸ்க்கு வந்து இன்னும் எஃபர்ட் கூட போடணும், ராத்திரி பகலாக உழைக்கணும். அப்போ தான் வந்து அந்த பிஸ்னஸ் வந்து ப்ளூம் ஆகும். ரைட். இப்போ வச்சுங்களேன், ஏதாவது சின்ன ஜாமான் விற்கிறீங்க, ஒரு கோப்பி விற்கிறீங்க, இல்லை ஏதாச்சும் ஒரு லிப்ஸ்டிக் விற்கிறீங்க, அதுக்கு கூட நீங்கள் வந்து லைவ் செஞ்சு மார்க்கெட்டிங் பண்ணால் தான் டெய்லி ஆளுங்க அதை பார்ப்பாங்க, வாங்க ஆரம்பிப்பாங்க. நோ சச் திங் எஸ் ஃப்ரீயாக வந்து நான் வந்து அப்படியே பிஸ்னஸ் செஞ்சு அப்படி சம்பாரிச்சிட்டு பாப்புன்னு காசு வந்துக்கிட்டே இருக்கும்ன்ட்டு வாய்ப்பே இல்லை. அதெல்லாம் யாரும் சொன்னாங்கன்னா நம்பாதீங்க, அதெல்லாம் ஸ்கேம். ஆல்ரைட். ஸோ இப்போ இருக்கிற சூழ்நிலை, மலேசியாவோட எக்கானமி சூழ்நிலை நல்லா இருக்குது. ஆல்ரைட், நல்லா ப்ளூம் பண்ணுது. எந்த பிஸ்னஸ் செய்யணும்னாலும் செய்யுங்க, நல்லா பிளான் பண்ணிங்க, நீங்கள் நல்லா கால்குலேட் பண்ணிங்க. இப்போ வச்சுங்களேன், ஒரு கார் வாஷ் திறக்க போகிறேன்னு, ஓகே நான் வந்து ஒரு காடிக்கு இவ்வளோ கழுவ போகிறேன், இவ்வளோ சார்ஜ் பண்ண போகிறேன். ஸோ எத்தனை காடி ஒரு நாளைக்கு கழுவ முடியும், ஓகே என்னோடய ரெண்டல் எவ்வளோ, என்னோடய ஒர்க்கரோட சம்பளம் எவ்வளோ, இதெல்லாம் கீழே பண்ணிவிட்டு ஓகே உங்களுக்கு ப்ராஃபிட் எவ்வளோ கிடைக்கும், அது உங்களுக்கு போதுமா இல்லையா, அந்த மாதிரி ஒரு லெப்பே கூட ஒரு ரஃப் கால்குலேஷன் வச்சுருந்தீங்கன்னா லாஜிக்காக இருந்துச்சுன்னா அது கோ இன் டு இட். ஓகே உண்மையாக வடை சுட்டு வைக்கிறதுலாம் பெரிய பிஸ்னஸுங்க. என்ன கேட்டிங்கன்னா ஒரு வடைக்கு வந்து எவ்வளோ உங்களுக்கு லாபம். ஸோ ஒரு நாளைக்கு 200 வடை 300 வடை விற்றீங்கன்னா நிச்சயமாக காசு செய்யலாம். ஆனால் நீங்கள் ராஜ்யனா இல்லையா, நான் ஒன்றுமே செய்ய மாட்டேன், எனக்கு காசு மசோவ் பண்ணிக்கிட்டே இருக்கணுன்னா உக்காந்துருங்க, வாய்ப்பே இல்லை. சரியா? அவ்வளோதான். உங்கள் பாஸ் கெவின். சாவ்.